இங்க லண்டனுக்கு ஹனிமூனுக்காக ஃபேமிலியோட வந்த ஹீரோவும் ஒய்ஃபும் சேர்ந்து எவ்வளோ ட்ரை பண்ணி தனியா இருக்கலாம்னு பாக்குறாங்க. ஆனா எவ்வளோ ட்ரை பண்ணியும் முடியாம போயிடுது. அண்ட் இவங்க ஃபேமிலியோட வெளியே சுத்தும் போது ஹீரோட பாட்டி தொலைஞ்சு போயிடறாங்க. அப்போ ஒரு பஞ்சாபி ஆளு இந்த பாட்டியை பார்த்ததுமே போலீஸ் கிட்ட கூட்டிட்டு போயிறாரு. போலீஸ் இவங்க கிட்ட விசாரிக்கிறாங்க. அப்பதான் இந்த பாட்டி நாங்க ஹனிமூனுக்காக 15 பேர் வந்திருக்கோம்னு சொல்றாங்க. அதை கேட்டதுமே ஹனிமூனா என்னன்ற விளக்கத்தை இவங்க கிட்ட கொடுக்குறாங்க. அப்பதான் இந்த ஃபேமிலியில யாருக்குமே ஹனிமூனா என்னன்னே தெரியாதுன்னு தெரியுது. சோ இந்த பாட்டி இதை கேட்டதுமே ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமே இவங்களை தனியா விட்டுட்டு இவங்க ஊருக்கே கிளம்புறாங்க. ஆனா இவங்க கையில காசு கம்மியா இருக்குன்னு பத்திரத்தை வச்சு சேட்டு கால் பண்ணி பணம் கேட்கறாங்க. ஆனா அவர் உங்களுக்கு ஏர்போர்ட் வருதுன்னு சொன்ன பிளான் கேன்சல் ஆயிடுச்சு. சோ இவங்களுக்கு வர வேண்டிய பணமும் வராதுன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு. அதனால இவங்க கோவத்துல இந்த பொண்ணு அந்த ராசி தான் இப்படி இருக்குன்னு சொல்லிடுறாங்க. அந்த பொண்ணு கேட்டுறா. தென் இவங்களும் காசு ரெடி பண்ணி எப்படியோ டிக்கெட் எடுத்து ஊருக்கு போயிடுறாங்க. ஆனா இந்த பொண்ணு அவங்க வீட்டுக்குள்ள வராம ராசி இல்லாத பொண்ணு உங்க வீட்டுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. தென் அவங்க அம்மா கிட்ட சொல்லி இந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறா. அப்பன்னு பார்த்து ஹீரோட ஃபேமிலி இருந்து கல்யாணம் பண்ணி வச்ச பொண்ணு அதுகிட்டே ஓடி வரா. இவங்களும் என்னாச்சுன்னு கேட்கறாங்க. அந்த பொண்ணு என்னோட புருஷன் கேம்லிங் ஆடி அவனோட சொத்தெல்லாம் இஷ்டம், அதுக்கு என்னோட ராசி தான் காரணம்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டாங்கன்னு சொல்றாங்க. அதை கேட்டதுமே அவங்க எப்படி அப்படி சொல்லலாம்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. அப்ப ஹீரோ உங்க குடும்பத்து பொண்ணை ராசி இல்லைன்னு சொல்ல மட்டும் உங்களுக்கு கோவம் வருது, அதே மாதிரி மத்தவங்க குடும்பத்து பொண்ணு உங்களுக்கு சொல்லும் போது வலிக்கலையான்னு கேட்கறான். அப்பதான் இவங்களுக்கு செஞ்ச தப்பு புரியுது. அந்த பொண்ணையும் போய் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. ஹீரோவை அவங்க அம்மா அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டு அந்த பொண்ணையும் கூட்டிட்டு வந்துடுறான்.